நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ இந்த பட்ஜெட் செஷனில் என்னென்ன விஷயம் கொடுத்து அவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க, அதை பற்றின கொஞ்சம் அப்டேட்ஸ் கொஞ்சம். லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த யூஜிசி விவகாரம் இப்போ அண்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனை. யூஜிசிங்கிறது பல்கலைக்கழக மானியக்குழு துணைவேந்தர் நியமனத்தில் சில விஷயங்களை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய ஒரு வரைவு விதிமுறையை உருவாக்குறாங்க. அது டிபேட்டில் இருக்குது. அந்த விஷயம் எல்லா கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது விவாதத்துக்கு விட்டுருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மாநில அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை என்னென்னா அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு நியமன ஆளுநர்கள்ட்ட கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரியஸான ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அந்த சார்ஜை முன்வைக்கிறவர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அது காட்டமாக முன் வச்சுட்டு அவர் அதை அப்போஸ் பண்ணியிருந்தார். அதை எதிர்த்து தன்னோட அறிக்கைலாம் விட்டுருந்தார். அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தோம். ஆனால் அது அவர் மட்டும் ஃபைட் பண்ணாமல் ஓவராலாக அது இந்தியா ஃபுல்லாக கால் ஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா ஃபுல்லாக அதுக்கு எல்லா மாநில முதல்வரும் ஒன்று திறனும் வாங்க அப்படின்னாங்க. உடனடியாக கேரளாவில் பினராயி விஜயன்லாம் வந்தாருன்னு பார்த்தோம். அப்புறம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி இவங்கெல்லாம் எல்லாருமே அதுக்கு ஆதரவாக வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னென்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி எழுப்பப்படுது. அது யார் எழுப்புனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்ட்டியினுடைய எம்பி தான் எழுப்புறாரு. ஜான் பிரிட்டாஸ் சிபிஎம் எம்பி அவர் தான் இந்த கேள்வி ரைஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்கிட்ட அதிகாரத்தை பறித்து ஆளுநர்கிட்ட கொடுக்குறீங்களா? நீங்கள் இந்த யூஜிசியினுடைய இந்த புதிய வரைவு அறிக்கையின் மூலமாக நீங்கள் அதை சாத்தியப்படுத்த போகிறீங்களா? இது அதோடைய அதை உணர்த்துற மாதிரி இருந்த விஷயங்கள் இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாங்க. உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கவனிக்கணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறத அப்படியே படிக்கிறேன். சில மாநிலங்களில் அரசியல் தலைவர்களின் உதவியாளர், அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களுக்கும் பிறகு அவங்களுடைய மனைவிக்கும் துணைவேந்தர் பதவி ஒதுக்கப்படுது. அவங்க இதை தடுத்து நிறுத்த தான் இந்த யூஜிசியினுடைய இந்த புதிய விதிமுறையினுடைய நோக்கம்னு சொல்லிட்டு வரதுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுக்குறாரு. இதுக்காக அதை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப நம்ம முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, சரி இப்போ இந்த மாதிரி ஒரு துணைவேந்தர் போஸ்ட்டை இங்கே நம்ம கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, துணைவேந்தர் போஸ்ட்டுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விசிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய லீடர்ஸ் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்டமே கிடையாதா? அதாவது தவறான முறையில் இப்படிலாம் ஒரு துணைவேந்தர் போஸ்ட்டே வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கல்வியில் புலமை இல்லாதவரோ அதுக்கான பேசிக் கேப்பபிலிட்டி கூட இல்லாதவங்களாம் துணைவேந்தராக ஆகிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் தடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இந்த நிர்வாக சர்ச்சையில் உங்களுக்கு அதுக்கு எதுவுமே கிடையாது. அதை தடுக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் இப்படி யூஜிசி மூலமாக தான் நீங்கள் இதை கொண்டு இந்த அதிக ஆளுநர்கிட்ட கொடுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, ஓகே, நம்ம இப்படி வச்சுப்போம். பல இடங்களில் ஆளுநர்களே கேள்விக்கு உட்படுத்துகிற மாதிரி இருக்காங்க. கடந்த காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் அவர் மீது செக்ஷுவல் குற்றச்சாட்டு வந்துச்சு. நிர்மலா தேவி பேராசிரியர் நம்ம யாரும் மறந்துருக்கவே மாட்டோம். பல்கலைக்கழகத்தில் கல்லூரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பெண் ஸ்டூடெண்ட்ஸை பாலியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அது வெளியாகி அவங்க பெரிய இஷ்யூ வச்சு நம்ம பார்த்தோம். வழக்கில் நடந்துடுச்சு. ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை சிறைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அந்த விஷயத்தில் பன்வாரிலால் புரோஹித்ங்கிற தமிழ்நாட்டினுடைய முன்னாள் கவர்னர் அவரோட பேர் அடிபட்டுச்சு. ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ இந்த மாதிரியான சார்ஜ் எல்லாம் ஆளுநர் மீது இருக்குது. இப்போ அந்த ஆளுநர்லாம் சரியான முறையில் தான் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை ஒரு காரணமாக சொல்லி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி தன்னுடைய உதவியாளருக்கோ இல்லை அந்த உதவியாளர் மனைவிக்கோ துணைவேந்தர் போஸ்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ ஆளுநர் அதை செய்ய மாட்டான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. அடுத்து இப்போ இங்கேருந்து எடுத்து நீங்கள் யூஜிசி ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னா, இப்போ யூஜிசி ஆஃபீஸர்ஸ் நாளைக்கு தப்பு பண்ணலான்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா? அது எப்படி நீங்கள் சரியாக அது சரியான முடிவாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருத்தர் ஆல்ரெடி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை தவறாக பயன்படுத்தினா அதை கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அந்த சிஸ்டத்துக்கு உட்படுத்தி அதை கேள்வி கேட்காம இப்படி ஒரு செப்ப காரணத்தை கட்டி, அதாவது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் போடுற ஆட்டத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்படிதான் உங்களோட ஒன்றிய அரசோட பவர் அந்த அளவுக்கு தான் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்படிலாம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா? எல்லா அதிகாரம் உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸுங்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய பாலிடிக்ஸுங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அதாவது ஒரு சிஎமோட போஸ்டிங்கை எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரேஞ்சுக்கு குறைக்க பார்க்குறாங்க. அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எப்படி ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் தான் அது அவருக்கு இருக்கும். அதை தாண்டி வேறு எதாவது அதிகாரம் இருக்காது. அந்த மாதிரி அதாவது ஒரு மாநகராட்சியில் ஒரு மேயர் இருப்பார். மேயருக்குன்னு சொல்லி சில பதவி இருக்கும். அது தாண்டி அவருக்கு இருக்காது. இல்லை ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் எடுத்துச்சு, ஒரு உள்ளாட்சியில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அவருக்குன்னு சில பதவி இருக்கும். அது தாண்டி இருக்காது. இந்த மாதிரி ஒரு முதல்வர் அந்த அளவுக்கு சுருக்க
பார்க்குறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு இவ்வளோ தான் பதவி அப்படிங்கிற சுருக்க பார்க்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதல்வரோட பதவியை சுருக்க நினைக்கிறவங்க, உங்களால் அதை சுருக்க முடியாமல் போகிற இடத்துல, நீங்கள் அந்த இடத்துல தோல்வியுடைய இடத்துல ஆளுநரை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆளுநர் மூலம் ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்கீங்க. இப்படி தான் உங்களோட பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ பாலிடிக்ஸ் நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா வந்து இப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை அவருடைய ஒய்ஃபுக்கோ வந்து துணைவேந்தர் பதவியை கொடுத்துறாரு. அதை நான் தடுக்கிறது தான் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா அது எவ்வளோ ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு பேச்சை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இந்த அளவுக்கு தான் வந்து சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப இது அதாவது இன்றைக்கி வந்து மாநில சுயாட்சி போன்ற விஷயத்தை வந்து இந்தியா ஃபுல்லாக அந்த சப்ஜெக்டை பேசணும்னு முன்னெடுத்தோன்னா அது தமிழ்நாடு தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா, கலைஞர் போன்ற திமுகவுடைய முக்கியமான முன்னணி தலைவர்கள் இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு போராட்டத்தை அதுக்காக முன்னெடுத்திருக்காங்க. அதை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் இந்தியாவுடைய லைம் லைட்டுக்கு அந்த பாலிட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்டை விட எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து நின்றுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதை அப்படி பேசும்போது இதெல்லாம் வந்து ரைட்ஸ் சார்ந்த பிரச்சனை. இந்த ரைட்ஸ் சார்ந்த பிரச்சனையை எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி அவனோட அசிஸ்டண்ட்டுக்கோ அசிஸ்டண்ட்டுடைய ஒய்ஃபுக்கோ இந்த மாதிரி ஒரு துணைவேந்தர் பதவியை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒரு விதியாக நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து எதை சிறுமைப்படுத்துறதுனா மாநில முதல்வரை சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. ஆக்சுவலி தர்மேந்திர பிரதானுடைய பேச்சும் அந்த விளக்கமும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு தான் பார்க்குறோம். அதை அவர் சரி பண்ணிக்கணும். உடனடியாக வந்து இதுக்கு திமுக போன்ற நபர்லாம் இது குறித்து பெரிய விளக்கங்கள் கொடுத்தாங்களான்னு தெரியல. இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட ஏன்னா நாடாளுமன்றத்திலாம் ரெக்கார்ட் ஆகுது இந்த விஷயங்கள்லாம். இன்கேஸ் ப்ராடாக பார்த்தா இது வந்து எவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சார்ஜ் அந்த இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், இந்த திட்டம் வந்து போன காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். அது ஒரு முக்கியமான ஸ்கீம். அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து போலி ஐடி கார்டு வச்சுருக்கவங்க, பிறகு வந்து முறையான அவங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து இல்லீகலாக தன்னை அதில் இணைச்சிருக்கவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இடம்பெயர்ந்தவங்க, அவங்க இடம்பெயர்ந்தவங்களும் இன்னும் அந்த ஊரில் வந்து அவங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கவங்க. இந்த மாதிரி வந்து அதாவது நகராட்சியில் இருந்திருப்பாங்க, அப்புறம் அது மாநகராட்சியாட்டு மாறி இருக்கும், இல்லை ஊராட்சி இருந்திருப்பாங்க, ஊராட்சி நகராட்சியாக மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது அந்த ஸ்கீம் அவங்களுக்கு பொருந்தாது. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து அதில் வந்து வெளியேற்றிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பேர் வந்து ஒரு 1.5 கோடி பேர் கண்டுபிடிச்சி அவங்களை அந்த லிஸ்ட்லேருந்து வெளியேற்றிருக்குன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. இது உண்மையிலே அதுக்கானதாக இருந்தால் நல்லது தான், மாற்றுக்கல. ஆனால் என்னென்னா இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த போன காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மகாத்மா காந்தி இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த திட்டம் வந்து கொண்டு வந்ததுங்கிறது என்னென்னா பல கிராமங்களில் இந்தியா ஃபுல்லாக கிராமங்களால் உருவானது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது அவ்வளோ கிராமங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு வருஷத்தில் 100 நாளாக தான் அவங்களுக்கான ஒரு உணவு சாப்பாடு தேவை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு நீர்நிலைகளை தூர் வர்றது, எந்தெந்த பகுதியிலான பெரிய வறட்சி நிலவுது, அப்போ வறட்சி நிலவுது எப்பயாவது பெய்கிற மழையை கூட சரியாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நீர்நிலையை தூர்வாரி அங்கே இருக்க விஷயத்தை அந்த மராமத்து பண்ணின்னு சொல்லுவோம் கிராமத்தில், அது எல்லாத்தையும் ப்ராப்பராக செய்யணுங்கிறதுக்காக தான் வந்து அது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் என்னென்னா காங்கிரஸ் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது ரொம்ப சீரியஸான. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து காங்கிரஸோட ஸ்போக் பர்சன் கூட நம்மகிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறேன்னா இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராம கட்டமைப்பு நிறைஞ்சு தான். ஆனால் அந்த கிராம கட்டமைப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அது என்ன சச்சனா வந்து எப்படி சொல்லணும், அந்த ஒரு நிலப்பிரபு, ஒரு அடிமை, ஒரு நிலப்பிரபு இருப்பார், அவரை சார்ந்து ஒரு பண்ணை அடிமைன்ற மாதிரி வந்து நிலத்தை ஓன் பண்ணக்கூடிய ஓனர் இருப்பார், அவரை சார்ந்து தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்களும் அவரோட அடிமையாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இன்னும் கூட பல இடங்களில் முன்னேறாத மாநிலங்களில் முன்னேறாத மாவட்டங்களில் வந்து இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக வாழ்வாதாரத்துக்காக அந்த நிலப்பிரபுவை அந்த நில ஓனரை சார்ந்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் பிரிக்கவே முடியாது. அவங்க கூட ஒரு அற்ப கூலிக்காக வாழக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருந்துகிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து நாங்கள் அதை தான் கவனித்தோம். அப்போ அதை வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்குறது மூலமாக 100 நாட்களுக்கான அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச கூலியாக வந்து ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டே கூலி வந்து 220 ரூபான்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கான ஒரு சம்பளம், ஒரு ஆண்டுக்கான சம்பளம் 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா ஒரு ஆண்டுக்கான சம்பளங்கிறது ரொம்ப குறைஞ்சபட்ச சம்பளம். ஆக்சுவலாக அன்றைக்கி காங்கிரஸ் ஒன்று கொண்டு வரும்போது ஒரு நாளுக்குள்ளேயே 100 ரூபா 150 ரூபா தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து அது 270 ரூபா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி அந்த கூலிலாம் பார்த்தா வந்து ரொம்ப சொற்பமான கூலி. அந்த கூலி அவங்கள்ட்ட கொடுக்குறது மூலமாக அவங்கள அந்த பண்ணை அடிமை, அதாவது அந்த பண்ணை அடிமையும் அந்த நிலப்பிரபு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அது அமைஞ்சிருக்கு. தன்னோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவனை நீ சார்ந்து இருக்கக்கூடாது, உன்னோட பொருளாதார தேவைக்காக நீ அவனை சார்ந்து இருக்கக்கூடாது, அதை விட்டு வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்து அந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அதை எடுத்து நடத்துகிறாங்க. அதான் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம்னு சொல்லி ஊரக வளர்ச்சிக்காக ஊரக வளர்ச்சி டிபார்ட்மெண்ட் கீழே அதை கொண்டு வந்துட்டு அதை வந்து டைரெக்டாக
கவர்மெண்ட்டை அதை ஓன் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இண்டிபெண்ட்டாக நிலம் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, நிலம் வச்சிருக்க வந்து அந்த நிலத்துக்குன்னு சில லேபர்ஸ் வச்சுட்டே இருக்கணும் எப்போவுமே. அப்போ அந்த லேபர்ஸ்லாம் அப்படி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அங்கேருந்து அந்த ஸ்ட்ரக்சர் உடையுது. உடஞ்சி அவங்கள அப்படி இங்கே அரசு ஊழியராக நம்ம மாறிடல, அரசு ஊழியர்னா ஒப்பந்த ஊழியர்கள் தான், நம்ம இப்படி வந்துடுவோம், நம்ம வாழ்க்கையை இப்படி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்த நபர்கள்லாம் வந்து இருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து பாஜகவுக்கு இது பிடிக்கல, போன காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்ச பல விஷயத்தில் வந்து இது பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு சார்ஜாக வந்து இருக்குது. இதை வந்து பாஜக அதை உடச்சி காலி பண்ணோம். திரும்ப அதே மாதிரியான அந்த நிலப்பிரபுகள் சாதிய கட்டமைப்பு, அந்த அவங்களுக்குலாம் வந்து அந்த நிலப்பிரபுன்னு சொன்னால் ஒரு ஆதிக்க சாதியாக இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன அந்த லேபர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் இருப்பாங்க, இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன் நான். அப்போ அந்த சாதிய கட்டமைப்பு உடையவே கூடாது, அதை அப்படியே நீ வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீம்ஸை காலி பண்ணுறதுக்கு நீண்ட காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து பல ஸ்டேட்ஸுக்கு அந்த ஊரக வேலை உறுதி திட்டத்தில் கொடுக்க வேண்டிய ஃபண்டு வந்து பல ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கவே கிடையாது. இதை கடந்த காலத்தில் திமுகவே அந்த ஃபண்டை கேட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பல ஃபண்டு, இப்போ கல்விக்கான ஃபண்டை கொடுக்கல, கேட்டால் வந்து நீங்கள் வந்து தேசிய கல்விக்குள்ளே நீங்கள் வந்து இணையலை, அதனால் உங்களுக்கு கல்விக்கான அந்த ஃபண்டை கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில் ஃபண்டை கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ ஆனால் எதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஃபண்டை எதுக்கு கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நிதி பற்றாக்குறைங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் அவனுடைய எஜுகேஷனுக்கான கல்வி உதவித்தொகை இருக்குது, அந்த உதவித்தொகையை கட் பண்ணியிருக்காங்க. கேட்டால் அதுக்கு பண பற்றாக்குறைங்கிறாங்க. அப்புறம் என்ன தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, இந்த பட்ஜெட் ஏழை மக்களுக்கான பட்ஜெட், நாட்டு மக்களுக்கான பட்ஜெட் சொல்லிட்டு அதுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவ்வளோ பேருக்கு பணத்தை கட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எஜுகேஷனில் பணத்தை கட் பண்ணியிருக்கீங்க, மக்களோட 100 நாள் வேலை திட்ட பணத்தை கட் பண்ணுறீங்க, கல்விக்கான பணத்தை கட் பண்ணுறீங்க, எல்லா பணத்தை கட் பண்ணால் அப்புறம் என்ன தான் வந்து நீங்கள் வந்து வளர்ச்சியை கொடுக்க போகிறீங்க, யாருக்கு தான் அந்த பட்ஜெட்டு, யாருக்காக இந்த நீங்கள் சொல்ல இந்த ஏழை மக்களுக்கு யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அந்தளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம். இப்போ எதுக்காக இதை சொன்னோன்னா, இந்த பார்லிமெண்ட்டில் வந்து துறை சார்ந்த அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து வெளியேறியிருக்காங்க. காரணம் என்னன்னா, போலியான அதாவது அந்த ஸ்கீமுக்கு அடிப்படையில் அவங்க அந்த தகுதிப்பட்ட நபர்கள் கிடையாது, தகுதியான நபர்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, இவங்களாம் தகுதி டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே அதன் அடிப்படையில் தான் வெளியேற்றினாங்களா, அல்லது அந்த ஸ்கீம்ஸை காலி பண்ணுறதுடைய ஒரு தொலைநோக்கு திட்டமாக வந்து இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு மீள்பார்வை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி.